100 days post editingல டே 70 நம்ம ஃபாலோவர்ஸ் இந்த போட்டோ சென்ட் பண்ணிட்டு இந்த போட்டோக்கான ட்விட்டர்ல கேட்டிருந்தாரு. அது அந்த வீடியோல எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசா வந்தா நம்ம அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க, நீங்களே ஃபாலோ கொடுப்பீங்க. பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் எடிட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. இதில் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிங்க. இதில் பிஎன்ஜி இருக்கா அதை சூஸ் பண்ணிங்க. இப்போ கீழே கிராப்பை சூஸ் பண்ணி அதில் போர்ட்ரேட்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணி மேலே டிக் குத்துங்க. திருப்பியும் கீழே ஆட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு மேலே டிக் குத்துங்க. கீழே எஃபெக்ட்னு இருக்கா எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க. அதில் பிளர் இல்லை மோஷன் பிளர் இருக்கா சூஸ் பண்ணி லைட்டாக கம்பெனி வச்சுட்டு மேலே டிக் குத்துங்க. திருப்பியும் கீழே ஆட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு இப்போ மேலே மேலே செட் பண்ணி வச்சுங்க. இப்போ அதுக்கு கீழே ஷேடோஸ் கொடுக்கணும். கீழே ஷேடோஸ் கிளிக் பண்ணிங்க. அந்த டெம்ப்ளேட் ஷேடோஸ் கொடுத்து முடிச்சுட்டு மேலே டிக் குத்துங்க. கீழே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு கீழே ஸ்டைல் இருக்கா அது சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைனோ சொல்லிட்டு இருக்கும் இந்த ஒரு கிளியர் அதை சூஸ் பண்ணி இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கா அது சூஸ் பண்ணிங்க. அதில் சிஆர் இருக்கா சிஆர் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணி சைடில் எடுத்து மேலே செட் பண்ணி மேலே டிக் இருக்கும் மேலே டிக் கொடுத்துங்க. திருப்பி செகண்ட் டெக்ஸ்ட் டைப் பண்ணி கீழே ஸ்டைல் இருக்கா ஸ்டைலை சூஸ் பண்ணி அதில் இந்த ஸ்டைலை சூஸ் பண்ணிடுறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே எடுத்து மேலே செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணி வச்சு மேலே டிக் இருக்கும் மேலே டிக் கொடுத்துங்க. திருப்பி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்க. ஸ்டிக்கர் கிளிக் பண்ணி மேலே சர்ச்சில் மியூசிக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அதில் ஒரு கிளியர் அதை சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே வச்சு மேலே டிக் கொடுத்துங்க. திருப்பி அதே ஸ்டிக்கர் வந்து இதை சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணி இதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து கரெக்டான செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணி முடிச்சு மேலே டிக் இருக்கும் டிக் கொடுத்துங்க. திருப்பி கீழே ஆட் இமேஜ் கொடுங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோ எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி விட்டுங்க. அது கீழே செட் பண்ணி வச்சுட்டு கீழே பார்டர் சொல்லிருக்கா பார்டர் கிளிக் பண்ணி அமௌண்ட் லைட்டாக கம்பெனி வச்சுங்க. கம்பெனி வச்சுட்டு இப்போ அப்படியே அதுக்கு ஷேடோஸும் கொடுத்துங்க. கொடுத்து வச்சு மேலே டிக் கொடுத்துங்க. திருப்பி கீழே ஆட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட் ஆல்ரெடி ஆட் பண்ணல அதை ஆட் பண்ணி கீழே கிராப் சூஸ் பண்ணிங்க. அதில் கிராப் பண்ணி கீழே வச்சுட்டு கீழே எதுக்கும் பார்டர் கிளிக் பண்ணி அமௌண்ட் லைட்டாக கம்பெனி வச்சுங்க. கம்பெனி வச்சுட்டு இதுக்கும் ஷேடோஸ் இருக்கும் ஷேடோஸ் கொடுத்து முடிச்சுட்டு மேலே டிக் கொடுத்துங்க. இப்போ திருப்பி கீழே ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிங்க. அதில் மியூசிக் சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணல இல்லையா அதை சர்ச் பண்ணிங்க. அதில் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிங்க. அந்த பாக்ஸில் ஃபிட் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துங்க. திருப்பியும் கீழே ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எஃபெக்ட் சொல்லி சர்ச் பண்ணுங்க. அதில் ஒரு கிளியர் அதை சூஸ் பண்ணிங்க. இப்போ அதை ஜூம் பண்ணி கீழே வச்சுட்டு சைடில் லேயர் இருக்கா லேயரை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி அது கீழே வச்சுன்னா டெம்ப்ளேட்டுக்கு மேலே வந்துடும். மேலே டிக் இருக்கா டிக் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வேலையில் சேவ் ஆகிடும்.